ஒரு கிராமத்துல சின்ன வீடு இருக்கு. இந்த வீட்டுக்கு கண்டிப்பா அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அந்த குட்டி வீட்டுக்கே அட்ரஸ் இருக்கும்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு அட்ரஸ் இல்லாம இருக்குமா? இந்த மிகப்பெரிய காஸ்மாஸ்ல நமக்குன்னு ஒரு அட்ரஸ் இருந்துச்சுன்னா அது எங்க இருக்கு? இந்த கேள்வி சும்மா ஒரு ஃபேண்டசி மாதிரி தோணலாம். ஆனா அதுதான் நம்ம உயிருடைய மூலக்கதையை மாத்துது. எனக்கு நம்ம ஒரு சின்ன இடத்துக்கு போறோம். சூரிய குடும்பம் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு சின்ன கதை. இது ஒரு சின்ன கதை இல்ல, இது ஒரு பிரபஞ்சம் எழுதி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லெட்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய பூமியோடைய ஒரு சின்ன அட்ரஸ்ல இருக்கக்கூடிய லைனை எக்ஸ்போஸ் பண்ண போறோம். நீங்க ஒரு பெரிய ஊருக்குள்ள போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. மையத்துல ஒரு கோட்டை இருக்கும். அதை சுத்தி கண்டிப்பா பல ரோட்ஸ் இருக்கும். அதுல இருந்து கிளம்ப தெருக்களுக்கு போகணும். அது மாதிரி தான் நம்மளுடைய மில்கி வே கேலக்சி. அதோடைய சென்டர்ல இருந்து ரொம்ப மேஸான பிளாக் ஹோல் நம்ம சாஜிட்டோரியஸ் ஸ்டார். அதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நெபுலாஸ், கேஸ் கிளவுட்ஸ் எல்லாமே அந்த ரோடு மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுல சுருண்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பைரல் ஆர்ம்ஸ். பெர்சியஸ், சாஜிட்டோரியஸ், ஸ்கூட்டியம் சென்டாரஸ், அவுட்டர் ஆர்ம்ஸ்னு பல ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இன்னும் நடுவுல ஒரு சின்ன பிரான்ச் இருக்கு. இதை நம்ம ஸ்பர்னு சொல்லலாம். அது நம்ம இருக்கிறது ஓரியன் ஸ்பர். இதுல தான் நம்மளுடைய சூரிய குடும்பம் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய நகரம் ஒண்ணு இருக்கு. இது ஒரு சின்ன தெருவோட மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்ம சூரியன் கேலக்சிக்கு ஒரு விஐபி மட்டும் இல்ல, ஆனா இந்த சின்ன தெருவோட முக்கியம் நம்ம தான் அப்படின்றது நீங்க நினைச்சுக்கோங்க. அதுக்கான காரணம் நமக்கு தெரிஞ்சு இங்க தான் உயிர்கள் வாழுது. சூரியன் சும்மா அங்கேயே நிக்கல. அது கேலக்சியோடைய மையத்தை மையமா வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சுத்த ஆரம்பிக்குது. ஒரு முழு சுத்துக்கு கிட்டத்தட்ட 225 மில்லியன் வருடங்கள் ஆகும். சூரியன் வாழ்க்கையில இதுவரைக்குமே 20 சுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஒவ்வொரு சுத்துலையும் அது ஆர்ம்ஸ கடந்து போயிருக்கு. ஆனா அங்கதான் ஆபத்தே இருக்கு. ஒரு ஸ்பைரல் ஆர்ம் அப்படின்றது ஒரு நட்சத்திரம் உருவாகக்கூடிய ஒரு ஃபேக்டரி. அங்க அடிக்கடி சூப்பர்னோவா நடக்கும். அங்க ரேடியேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். உயிர்களுக்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்படும். அப்போ உயிர்களுக்கு அடிக்கடி பாதகம் ஏற்படும். ஆனா சூரியன் ஒரு சேஃபான ஒரு காரிடார். ஓரியன் ஸ்பர்ல தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்கு. இங்க பெரும்பாலும் பயணம் பண்ணும்போது அதுதான் நம்ம உயிரையே காப்பாத்தி வந்திருக்கு. இந்த ஸ்பைரல் ஆர்ம்ஸ் எப்படி வந்திருக்கு? ஒரு தியரி சொல்லுது, இது ஒரு டிராபிக் ஜாம் மாதிரி. கேஸ், டஸ்ட், நெபுலாஸ் எல்லாமே அங்கேயே ஜாம் ஆயிருக்கு. அங்கதான் புதிய நட்சத்திரங்கள் உருவாயிருக்கு. சோ அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரா நமக்கு தெரியுது. இன்னொரு ஒரு தியரி, ஒரு நட்சத்திரம் வெடிச்சனால அதோடைய ஷாக் வேவ்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளவுட்ஸை அழுத்தி கம்ப்ரஸ் பண்ணி புதிய நட்சத்திரத்தை உருவாக்கும். இந்த ரியாக்ஷன் சிங்கிள் ரியாக்ஷனா இருந்தா பரவாயில்ல, இது ஒரு செயின் ரியாக்ஷனா இருந்து இந்த மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கிது. இதனால ஆர்ம்ஸ்ல ஓ டைப், பி டைப் ஸ்டார்ஸ் ரொம்ப பிரகாசமா வெடிக்கும். அங்க வேகமா வளரக்கூடிய, வேகமா வெடிக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப அழகா உருவாகுது. சோ ஸ்பைரல் ஆர்ம்ஸ ஒரு நட்சத்திரத்துடைய ஃபேக்டரின்னு சொல்லலாம். இப்போ கேள்வி, நம்ம உயிர் எங்க வளர முடியும்? அதிக ஸ்டார் டென்சிட்டி இருக்கிற இடத்துல உயிர் வாழ முடியாது. ரேடியேஷன் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல உயிர் சிதறி போயிடும். ஆனா ஓரியன் ஸ்பர்ம் அது நடுவுல இருந்து தள்ளி நம்ம ரேடியேஷன் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துலயும், ஸ்டாரோட டென்சிட்டி மாடரேட்டா இருக்கக்கூடிய இடத்துலயும் இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது ஒரு சேஃபஸ்ட் ஜோன். இதனாலதான் பூமி லைஃப் ரொம்ப அழகா ஸ்டடி பண்ணி எவால்யூட் ஆக்கி வச்சிருக்கு. இதுக்கு ஒரு முதன்மையான காரணம் இந்த மிகப்பெரிய ஓரியன் கையா கூட இருக்கலாம். சிலருடைய நம்பிக்கை இதுதான் galactic habitable zone. சுருக்கமா சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை இங்க இருக்குன்னா இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு காஸ்மிக் ஆக்சிடென்ட். ஆனா இந்த ஆக்சிடென்ட்ல மட்டும்தான் இருக்கு. இந்த ஸ்பைரல் ஆர்ம் சும்மா நம்ம கேலக்சிக்கே மட்டுமே இல்லை, பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி, அதுல ஸ்பைரல் கேலக்சிஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றும் அதோடைய ஓன் ஸ்ட்ரக்சரை வெளிப்படுது. ஆனா மில்கி வேக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சுமார் 4 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் இது ஆண்ட்ரோமேடா கேலக்சியோட மோது. அப்போ ஸ்பைரல் ஆர்ம் சிதறி போய் புதிய ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகும். நம்ம சூரியன் அந்த கதையை கண்டிப்பா பார்க்கவே முடியும். அதுக்கான காரணம், அப்போ நம்மளுடைய சூரியன் ஒரு சின்ன ஒயிட் டிவார்ஃப்டா மாறும். சோ சீக்கிரமா அழிய போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு இன்னும் 4 பில்லியன் வருடங்களுக்கிட்ட ஆகலாம். நம்ம சூரிய குடும்பம் ஒரு சின்ன பிரான்ச்ல அந்த ஓரியன் ஸ்பர் தான் நம்மளோட வீட்டோட முகவரி, அட்ரஸ். நம்ம பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே அந்த சின்ன ஸ்பர்ல தான் இருக்கு. அத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சம் அளவில்லாம விரிஞ்சிருக்கு. ஆனா அது இதுல ஒரு கைப்படியில தொங்கிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ். இது ஒரு அதிசயம். நம்ம வாழ்க்கை ஒரு ஸ்பைரல் ஆர்ம்ஸோட குழந்தை. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கமெண்டை எனக்கு எக்ஸ்போஸ் பண்ண. ஸோ எக்ஸ்போஸ் எவ்ரிதிங்.